இன்று டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வு நடைபெற உள்ள நிலையில் அதனை எழுதச் செல்பவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய அம்சங்கள் குறித்து விளக்குகிறார் நமது நெறியாளர் அபிநயா. குரூப் 2 தேர்வை எழுத உள்ள தேர்வர்களுக்கான கவனத்திற்கு கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்று சில விஷயங்கள் இருக்கு. அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதலாவதாக இந்த தேர்வோட முக்கியமான புள்ளி விவரங்கள் என்ன அப்படின்றத பார்க்கிறோம். தேர்வு எழுதுறதுக்காக விண்ணப்பித்தவர்களோட எண்ணிக்கை 7.94 லட்சம் பேர். இதற்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய தேர்வு மையங்கள் எண்ணிக்கை என்று பார்த்தால் அது 2763. இதே எண்ணிக்கையில் தேர்வு கண்காணிப்பாளர்களும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரியாக மொத்த பணியிடங்கள் எவ்வளவு என்று பார்த்தால் நேர்காணல் பணியிடங்கள், நேர்காணல் அல்லாத பணியிடங்கள் என்று இரண்டையும் சேர்த்து 2327 பணியிடங்கள் உள்ளன. 504 நேர்காணல் பதவிகள், அதே போன்று நேர்காணல் அல்லாத பதவிகள் 1820 என்று இருக்கிறது. அடுத்ததாக இந்த குரூப் 2 தேர்வை பொறுத்த வரைக்கும் இதில் அதிக அளவிலான எண்ணிக்கையில் தேர்வர்கள் எழுத உள்ளதால் இதில் எந்த விதமான முறைகேடுகளும் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக முக்கியமான ஏற்பாடுகளை டிஎன்பிஎஸ்சி செய்திருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியர் தலைமை ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். பறக்கும் படை நியமிக்கப்பட்டிருக்கிறது. துணை ஆட்சியர் நிலையில பறக்கும் படை அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி தேர்வுக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தடையில்லா மின்சாரம் வழங்குவதற்கான அறிவுறுத்தல்கள் மின்சார வாரியத்திற்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று டிஎன்பிஎஸ்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக தேர்வர்கள் பின்பற்ற வேண்டிய முக்கிய விதிகள் என்று பார்த்தால் காலை 9 மணிக்கு பிறகு மையத்திற்குள் எக்காரணம் கொண்டும் அனுமதி அளிக்கப்படாது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே பல இடங்கள்ல அனுமதி வழங்கப்படலை என்பதற்கான பிரச்சனைகள் எழுந்ததன் காரணமாக இதை ரொம்ப தெளிவாகவே ஹால் டிக்கெட் வெளியிட்டதுல இருந்து டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருக்காங்க. அதனால எந்த விதத்திலையும் தாமதம் இல்லாம 9 மணிக்குள்ளாக தேர்வர்கள் அங்க போயிடுறது நல்லது. அதே மாதிரி தேர்வு நேரம் முடிகிற வரைக்கும் தேர்வு மையத்திலிருந்து யாரும் வெளியில வர முடியாது என்பதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஹால் டிக்கெட்டை எந்த விதத்திலையும் அதை மறந்துட்டு வந்துட்டா அவங்களுக்கான அனுமதி வழங்கப்படாது என்பதையும் ரொம்ப உறுதியாக டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருக்காங்க. அதனால அதை மறக்காம எடுத்துட்டு வந்துடணும். அதே மாதிரி அந்த ஹால் டிக்கெட்டோட சேர்த்து ஆதாரோ, பாஸ்போர்ட்டோ அல்லது ஓட்டுநர் உரிமமோ, பேன் கார்டோ, வாக்காளர் அட்டையோ இதுல ஏதேனும் ஒண்ணு கண்டிப்பா எடுத்துட்டு வர்றது நல்லது. ஏன்னா ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்கிற பட்சத்துல இதோட சேர்த்து கிராஸ் வெரிஃபை பண்றதுக்காக இதுல ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு வரணும் டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கருப்பு நிற பந்து முனை பேனா, அதாவது பிளாக் பால் பாயிண்ட் பென் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அறிவிப்பானை, ஹால் டிக்கெட், வினாத்தாள் இதுல சொல்லி இருக்கக்கூடிய அறிவுரைகளை கண்டிப்பாக பின்பற்றணும். அதுல ஏதாவது ஒண்ணு மீறப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலும் டிஎன்பிஎஸ்சியோட அபராதம் விதிக்கக்கூடிய வகையிலேயோ அல்லது தேர்வு எழுதுவதற்கான தடை வரைக்குமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வர்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதனால இந்த விதிகள் எல்லாம் தெரிந்து முறையாக தேர்வை போய் எழுதி வெற்றி பெறுவதற்கான வாழ்த்துக்களையும் நியூஸ் 18 தெரிவித்துக் கொள்கிறது.